மக்களவையில் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் என சபாநாயகர் ஓம் பிர்லா பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் பேசவில்லை. இதனையடுத்து அவை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டு இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. தொடர்ந்து அவையில் கூச்சல் குழப்பம் அமளி நீடித்ததன் காரணமாக குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிரதமர் உரையின்றி நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதுபோன்று பிரதமர் பதிலுரை அளிக்காமல் இதுபோன்று தீர்மானத்தை நிறைவேற்றுவது தவறு என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவையில் விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதில் நேற்றைய தினம் பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று தாம் தான் அறிவுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். ஏனென்றால் நேற்றைக்கு முந்தைய தினம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலேயே பிரதமர் முன்பாக கூடி அவர் முன்பாகவே கோஷம் எழுப்பியதாகவும் அதே போல எதிர்க்கட்சியினர் நேற்றைய தினமும் ஒரு பாதுகாப்பற்ற முறையில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்ற தகவல், அதாவது இதற்கு முன்பில்லாத வகையில் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதால் தான் பிரதமரை வர வேண்டாம் என்று தாம் அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஒருவேளை வந்தால் பிரதமருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற சூழலில் தான் பிரதமர் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டதாகவும் ஓம் பிர்லா குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாடாளுமன்றம் என்பது அவை விதிகளுக்கு உட்பட்டுதான் நடத்தப்பட வேண்டும் என்றும் விதிகளை மீறி அவை நடத்தப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போன்று எதிர்க்கட்சிகள் போஸ்டர்கள் போன்றவற்றை அவைக்குள் கொண்டு வரும் பட்சத்தில் அவை இன்றும் நடக்காது, நாளையும் நடக்காது, அல்லது எப்போதுமே அவை நடக்காது என்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார்.